Hi friends, இன்னைக்கு வந்துட்டு இங்கிலீஷில் like you please me like you. This is my color. This is my box. This is my bag. This is my lunch bag. This is my snacks. This is my lunch. This is my water. Okay. This book in English. Please water. This is my water. Okay. Time to morning with I'm fast. Time to morning, I am late. Okay, இது ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு ஸ்கூல் இருக்குது. எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் சிஆர்எல் பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஸ்கூல் இருக்குது. அது நான் சிஆர்எல்ல தான் படிக்கிறேன். அது பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் வந்துட்டு எனக்கு அந்த ஸ்கூலில் வந்துட்டு இங்கிலீஷ் தான் பேசணுமா, பேசாமலே இருந்துக்கலாம். எனக்கே பாதியாக தெரியும், இவ்வளோ பாதியாக தெரியும், பாதி தான் எனக்கு வந்துட்டு தெரியும். சரிங்களா? ஓகே. நான் வீடு எனக்கும் எங்கள் வீட்டில் இருந்து எங்கள் வீட்டில் வந்துட்டு நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு யூடியூப்பில் வரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கிலீஷில் நான் பேசுவேன். அதுக்கு மேலே பேச மாட்டேன். பேசவே தேவையில்லையே. நம்ம கூட இங்கிலீஷ் பேசுவாங்க, அதுக்கு மேலே பேச மாட்டாங்க. வந்துட்டு கிளாஸை விட்டு வெளியே ரோட்டில் போய் நிற்கும் போது மட்டும்தான் வந்துட்டு தமிழில் பேசுவோம்மா. புரியுமா? ஓகே. எனக்கு பிடிச்ச வரைக்கும் எனக்கு இங்கிலீஷ்னால் பிடிக்கும். எனக்கு பிடிச்ச வரைக்கும் எனக்கு பிடிக்கும். அவ்வளோதான். எங்கள் மிஸ் இங்கிலீஷ் மிஸ் வந்துட்டு எப்படியா மிஸ் ஆகும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்படி கூட சொல்லுவாங்க. நான் யூகேஜியெல்லாம் பயத்துக்கிட்டேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் நாள் அடுத்த வருஷம் போகும்போது போன வருஷம் அதை விட நல்லா இருந்துச்சு. நான் படிப்பை படிக்கணும்னா அந்த வீடியோவை நிறுத்திடுறேன், யூடியூப்பும் நிறுத்திடுறேன், இன்ஸ்டாகிராமும் நிறுத்திடுறேன், எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். ஓகே, எல்லாத்தையும் நிறுத்திடுறேன். நான் இந்த படிப்பை மட்டும் படிக்கணும், எல்லாத்தையும் நான் நிறுத்திடுறேன். எல்லாத்துக்கும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும். இன்ஸ்டாகிராம் எனக்கு பண்ண தெரியும், ஷார்ட்ஸ் பண்ண தெரியும், யூடியூப் சேனல் பண்ண தெரியும். அதை இப்போ யூடியூப் சேனல் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தெரியும் ஓகேவா? நான் நியூஸ் கூட போட்டு காமிக்கிறேன்.